வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தானின் போரில் துருக்கி பாகிஸ்தானுக்கு உதவுகிறது என்பது ஒன்றும் புதிய தகவல் கிடையாது. ஆனால் எப்படி உதவுகிறது, ஏன் உதவுகிறது என்ற தகவல்கள் பெரும்பாலும் வெளியாவதில்லை. துருக்கி உதவுகிறது என்றால் துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுக்கிறது என்ற அளவுடன் நின்று விடுகின்றன பெரும்பாலான தமிழ் ஊடகங்கள். துருக்கி இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானில் செய்யும் மிக ரகசியமான நடவடிக்கை கருப்பு வளைவு வழி, அதாவது பிளாக் கிரசன்ட் காரிடோர் பற்றி ஏதாவது தமிழ் ஊடகம் பேசியதா? அதை வெளிப்படுத்துவதே இந்த காணொளி. துருக்கி பாகிஸ்தானின் உள்ளே நுழைந்தது ஒரு திடீர் இணைப்பு அல்ல. அது பல வருடங்களாக அமைதியாக கட்டப்பட்ட ஒரு நிழல் பாதை. அந்த பாதையை உருவாக்கிய அமைப்பு துருக்கியின் உளவுத்துறை மிட், அதாவது MIT. இந்த அமைப்பு வெளியில் ஒரு சாதாரண உளவு அமைப்பாக தோன்றினாலும் அதன் உள்ளே மிகவும் இருண்ட நரம்புகள் உண்டு. இது நிழலாக செயல்படும், அது புலப்படும் இடங்களில் கிடையாது, அது அரசியல் சந்தையில் கூட பேசப்படாது. ஆனால் மிட் அல்லது MIT பாகிஸ்தானில் கால் வைத்த நேரத்திலிருந்தே ஒரு விஷயம் மிக தெளிவாக இருந்தது. அவர்கள் இந்தியாவை தங்களது நிழல் வரைபடத்தின் மையமாக கொண்டுள்ளனர். நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் போர் விஷயத்தில் ஆர்வமுடையவராகவோ அல்லது உளவுத்துறைகளின் இருண்ட பக்கங்களை அறிய ஆர்வமுடையவராகவோ இருந்தால் இந்த காணொளி உங்களுக்கானது. காரணம், அவற்றை மிக தெளிவாக எடுத்து வருகின்றது இந்த காணொளி. அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இந்த விஷயம் போய் சேரட்டுமே. பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் துருக்கி ராணுவத்திற்கும் பழைய நட்பு இருக்கின்றது. ஆனால் அந்த பழைய நட்பு இன்றுள்ள அளவுக்கு ஆழமில்லை. இன்றைய ஆழத்தை உருவாக்கியது ஒரு மனிதர் அல்ல, ஒரு தேவை. அந்த தேவை இந்தியாவின் வளர்ந்து வரும் ராணுவ திறன். இந்த வளர்ச்சி பாகிஸ்தானை பதட்டத்தில் ஆழ்த்தியது. அந்த பதட்டத்தை துருக்கி அரசியல் திட்டமிடலாளர்கள் விரிவாக கணக்கிட்டனர். அவர்கள் பாகிஸ்தானிய வீக் பாயிண்டை பார்த்தார்கள். அந்த வீக் பாயிண்ட் உளவுத்துறை திறமையின் குறைவு. ராணுவ வசதிகள் இருக்கின்றன, ஆயுதம் சில வடிவங்களில் இருக்கின்றன, ஆனால் உளவுத்துறை நிழல் வலையமைப்பு முற்றிலும் பலவீனமாக இருந்தது. அந்த வலையமைப்பை நிரப்ப வேண்டிய இடத்தில் துருக்கி நுழைந்தது. இந்த நுழைவு ஒரு அரசு உடன்படிக்கை போல ஆரம்பிக்கவில்லை. அது ஒரு ஆரம்ப ஒப்பந்தத்தில் எழுதப்பட்ட ஆவணமாக இல்லை. அது துருக்கி உளவுத்துறையின் ஒரு மிக ரகசிய தீர்மானம். அந்த தீர்மானம் பாகிஸ்தானின் ராணுவத்துடன் இணைக அவர்கள் சிக்கலில் இருக்கும் போது அவர்களின் கைகளை பிடி, இந்தியா உங்கள் எதிர்கால பாதுகாப்பு கணக்கில் முக்கிய இடம் பெறும். இதற்கு காரணம் என்ன? துருக்கி ராணுவ திட்டமிடலாளர்களுக்கு துருக்கியின் மேற்காசியா, மத்திய ஆசியா அரசியல் வரைபடத்தில் இந்தியா ஒரு தடையாக தோன்றியது. அந்த தடையை நேரடியாக தொட்டால் துருக்கிக்கு உலக அரசியல் அழுத்தம் வரும். ஆனால் பாகிஸ்தானின் உட்பகுதியில் நுழைந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு நிழல் வளையத்தை அமைத்தால் அந்த அழுத்தம் துருக்கிக்கு வராது. இதுதான் துருக்கி உளவுத்துறை MIT பின்பற்றிய உண்மையான நெறி. துருக்கியின் முதல் நிழல் நடவடிக்கை பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதிகளில் நடந்தது. அங்கே அவர்கள் தகவல் வளையம் அமைத்தனர். அந்த வளையத்தின் உள்ளே 3 அடுக்கு மனிதர்கள் இருந்தனர். முதல் அடுக்கு துருக்கியில் பயிற்சி பெற்ற பாகிஸ்தானியர் ராணுவத்தினர். இரண்டாவது அடுக்கு துருக்கி உளவுத்துறை MIT சார்பாக அனுப்பப்பட்டிருந்த நிழல் அதிகாரிகள். மூன்றாவது அடுக்கு பாகிஸ்தானின் பழைய மத அமைப்புகளுடன் தொடர்புடைய சைலண்ட் மெசேஜஸ். இவர்கள் எல்லாம் துருக்கி நுட்பத்தால் இயக்கப்படும் ஒரு மறைமுக ஆயுதம் போல இருந்தனர். அவர்கள் இந்தியாவின் எல்லை பகுதிகளிலே நடக்கும் ஒவ்வொரு மாற்றத்தையும், எல்லை நகரங்களில் நடக்கும் ஒவ்வொரு அசாதாரண நடமாட்டத்தையும், இந்தியா வடக்கு முனையில் செய்து வரும் ஒவ்வொரு சோதனையையும் ஒரு நிழல் வழியாக பாகிஸ்தான் GHQவுக்கு அனுப்ப தொடங்கினர். பாகிஸ்தான் GHQ என்பது ராவல்பிண்டியில் உள்ள பாகிஸ்தான் ராணுவத்தின் தலைமையகம். இந்தியாவின் உளவுத்துறை இதை உணர்ந்தது யாரின் மூலம்? அதை பார்ப்பதற்கு முன் பரபரப்பு மீடியாவில் நமது ராணுவ புலனாய்வு புரிவதற்கு இலகுவாக உள்ளதா, இதில் விஷயம் உள்ளதா, வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இந்த பயனுள்ளது என்றால் நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்தியாவின் உளவுத்துறை இதை உணர்ந்தது அவர்களது தொழில்நுட்ப சாதனங்களின் மூலம் அல்ல. அது அவர்களின் மனித உளவு திரட்டலின் மூலம் வந்தது. ஒரு சிறிய தகவல், ஒரு குறுகிய இணைப்பு, ஒரு இரவின் நடுவில் பிடிக்கப்பட்ட துருக்கி மொழி சிதைந்த ரேடியோ தகவல் இடைமறைப்பு. இந்த இடைமறைப்பு ராவுக்கு விஷயம் சொன்னது. பாகிஸ்தானின் உள்ளே துருக்கி நரம்பு நுழைந்திருக்கின்றது. இந்த நரம்பு நுழைந்ததற்கு பிறகு பாகிஸ்தானின் ராணுவம் அடுத்த கட்டத்திற்கு சென்றது. அந்த கட்டம் ஆளற்ற விமானங்கள். துருக்கியின் பேக்கர் நிறுவனம் பாகிஸ்தானுடன் ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை செய்தது. இந்த ஒப்பந்தத்திலே வெளியில் எழுதப்படாத பகுதிகள் இருந்தன. அவை 3. துருக்கி பாகிஸ்தானுக்கு TB2 மற்றும் TB3 வகை ஆளற்ற விமானங்களை சோதனை பயன்பாட்டுக்கு அனுப்பும். அந்த ஆளற்ற விமானங்களை பாகிஸ்தானின் சோதனை மையங்களில் பயிற்சி செய்ய துருக்கி பயிற்சி விமானிகள் வந்து சேருவார்கள். இந்த ஆளற்ற விமானங்களின் தரவு சேகரிப்பு அமைப்பு துருக்கியின் என்ஸ்கிரிப்ஷன் வழியாக பாகிஸ்தான் கட்டளை தளத்திற்கு வரும். இதன் அர்த்தம் இந்திய எல்லை பற்றி பாகிஸ்தானுக்கு வந்த தகவலை துருக்கியும் பார்க்கும்.
இந்தியாவுக்கு இது மிக ஆபத்தானது. ஏனெனில் பாகிஸ்தானின் கண்கள் மட்டும் இந்தியாவின் எல்லையை பார்க்கவில்லை, துருக்கியின் நரம்பும் பார்க்கின்றது. இது உளவுத்துறையின் பாதையில் ஒரு பெரிய சிவப்பு நட்சத்திரம் போல பளிச்சென தெரிந்தது. துருக்கி இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானில் செய்த மிக ரகசியமான நடவடிக்கை ஒன்று கருப்பு வளைவு வழி, பிளாக் கிரசன்ட் காரிடோர். இந்த வழி பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியிலிருந்து அசர்பைஜானின் வழியே துருக்கி பகுதிகளுக்கு செல்லும் ஆயுத மற்றும் உளவு தடம். இந்த தடம் உலகிற்கு தெரியாது, அது நாடாளுமன்ற ஆவணத்தில் இல்லை. ஆனால் அந்த தடம் வழியாக சென்றவை சிறு அளவு மின்னியல் போர்க்கருவிகள், மனிதரற்ற கண்காணிப்பு தொலைவடிவ உபகரணங்கள், மேலும் பாகிஸ்தானுக்கு சேவையான ரகசிய இணைப்பு கருவிகள். இந்த கருவிகள் பாகிஸ்தானின் எல்லை பிரிவுகளில் அமைக்கப்பட்டன. இதன் மூலம் பாகிஸ்தான் இந்தியாவின் எல்லையில் உள்ள லவ் பவர் கிரிட் ஆலைகளை அளவிட ஆரம்பித்தது. இந்தியாவின் நிழல் உளவுத்துறை இந்த வழித்தடத்தை முறியடிக்க முயன்றது. ராவின் ஒரு குழு இந்த பிளாக் கிரசன்ட் காரிடோர் பாதையை கண்டறிந்தது. அவர்கள் கண்டது பாகிஸ்தானில் உள்ள துருக்கி நிழல் அதிகாரிகள் இரவு நேரங்களில் ராவல்பிண்டி கலாத்குவேட்டா வழியாக அசைவில் இருக்கின்றார்கள். அவர்களின் பாக்கெட்களில் என்கிரிப்டட் பென் டிரைவ்ஸ், அவர்களின் வாகனங்களில் சிக்னல் ப்ரூஃப் கேஸ், அவர்களின் மொபைல்களில் திறக்க முடியாத குழு பயன்பாடுகள். இவை அனைத்தும் துருக்கி, பாகிஸ்தான், அசர்பைஜான் 3 நாடுகளின் ரகசிய வேலை. இந்த நிழல் உளவு நரம்பு உருவான நாள் முதல் ஒரு உண்மை மெல்ல மாற தொடங்கியது. பாகிஸ்தானின் உள்ளே பாகிஸ்தானிய நிழல் நரம்பு மட்டுமில்லை, துருக்கி நிழல் நரம்பும் ஓடத் தொடங்கியது. அந்த நரம்பின் கவனம் இந்தியா நோக்கி இருந்தது. துருக்கி பாகிஸ்தானை நுழைந்தது ஒரு சாதாரண அரசியல் கூட்டணி போலத்தான் உலகம் பார்த்தது. ஆனால் அந்த கூட்டணியின் அடித்தளத்தில் மறைவாக ஓடியது ராணுவ நிழல். அந்த ராணுவ நிழலின் மையத்தில் இருந்தது ஆளற்ற விமான தொழில்நுட்பம். துருக்கி பாகிஸ்தானுக்கு TB2, TB3 அகின்சி போன்ற ஆளற்ற விமானங்களை சோதனை பயன்பாடு என்ற பெயரில் அனுப்பிய நாள் முதல் பாகிஸ்தான் வானத்தின் வரைபடத்தில் ஒரு புதிய அசைவு தோன்றியது. இந்த அசைவு இந்தியாவுக்கு ஒரு நிழல் அச்சுறுத்தல். ஆனால் அந்த அச்சத்தை வெளியில் யாரும் சொல்லவில்லை. ஏனெனில் துருக்கி இந்த ஆளற்ற விமானங்களை பாகிஸ்தானுக்கு ஆயுதமாக அல்ல, வான்வழி கண்காணிப்பு மேம்பாடு என்று ஆபத்தற்ற வார்த்தைகளால் வழங்கியது. TB2 பாகிஸ்தானில் வந்த முதல் வாரம் பெரிதாக எதுவும் நடக்கவில்லை. அது ஒரு சோதனை, அது ஒரு சைலண்ட் ட்ரையல். ஆனால் அந்த சைலண்ட் ட்ரையலில் நடந்த ஒவ்வொரு நொடிக்கும் துருக்கி உளவுத்துறை கண்கள் திறந்திருந்தது. TB2 பாகிஸ்தான் வானில் பறந்தது. அதன் கீழ் இருக்கும் எல்லை நரம்புகள் அதன் ஊடாக துருக்கிக்கு சென்றது. ஏனெனில் TB2 கண்ட்ரோல் லிங்க் துருக்கியின் என்ஸ்கிரிப்ஷன் வழியே இயங்குகின்றது. அதன் அனைத்து டேட்டா பாத்களும் நேரடியாக பாகிஸ்தானின் கொமாண்ட் சென்டருக்கு அல்ல, ஒரு மறைமுக வழியாகவே செல்கின்றது. இந்த மறைமுக வழி துருக்கியின் MIT உளவுத்துறையின் ஊகமாக செல்கின்றது. இந்தியாவின் எல்லை பகுதிகளில் TB2 முதலில் பறந்தது ஒரு தெளிவான நாள். அது பாகிஸ்தான் எல்லையிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் அதன் கண்ணில் இந்திய எல்லையின் ஒவ்வொரு அசைவும் தெளிவாகப்பட்டது. TB2வின் கேமரா சிஸ்டம் ஒரு சாதாரண கண்காணிப்பு கருவி அல்ல, அது நிழல் அமைப்புகளை பார்க்கும் கண். ஒரு ராணுவ வாகனம் ஓடி செல்லும் ரிதம் வரை அதன் தேர்மல் வடிவில் கேப்சர் ஆகும். ஒரு எல்லை பகுதி மணல் எவ்வாறு அசைகிறது என்பதையும் அது சர்ஃபேஸ் வைப்ரேஷன் போல மேப் செய்கின்றது. இந்த மேப் துருக்கி பாகிஸ்தான் உளவு வட்டாரத்தில் நிழல் வரைபடம் என்று அழைக்கப்பட்டது. இந்த நிழல் வரைபடத்தில் பாகிஸ்தான் ராணுவம் முதலில் கண்டது இந்தியா எல்லையில் செய்யும் புதுப்பிப்பு வேலைகள். இந்திய உளவுத்துறை முதலில் இதை புரிந்து கொண்டது எப்போது? அது ஒரு ரகசிய இரவில் கிடைத்த ஒரு அசாதாரண அதிர்வெண், அதாவது அன்யூசுவல் ஃப்ரீக்வன்சி ஸ்பைக். அந்த ஃப்ரீக்வன்சி ஸ்பைக் ராவின் சிக்னல் லேபில் ஒரு விஷயம் சொன்னது. பாகிஸ்தானின் வானில் உள்ள ஒரு ஆளற்ற விமானம் இந்திய கிரிப்டை மிதமான தூரத்தில் ஸ்கேன் செய்கின்றது. இந்த ஸ்கேனை சந்தேகப்படவில்லை. அதை கண்டது ஆழமான கண்காணிப்பு நடக்கிறது என்று. ஆனால் அந்த கண்காணிப்பு துருக்கி உளவுத்துறை என்று அவர்கள் திடீரென்று உணர்ந்த போது 3 துறைகள் உடனே ஒன்றாக இணைந்தன. ராணுவ உளவுத்துறை, வான் பாதுகாப்பு துறை. அதே நேரில் பாகிஸ்தானில் இன்னொரு விஷயமும் நடந்தது. துருக்கி உளவுத்துறை MIT பாகிஸ்தானில் உருவாக்கி 2 அறை ஒன்று உள்ளது. அந்த அறையின் பெயர் பாகிஸ்தான் ராணுவ தலைமையகம் GHQவில் ரகசியமாக இந்திய கவனம் அறை என்று சொல்லப்பட்டது. இந்த அறையின் உள்ளே மேப்ஸ் இல்லை, ஆவணங்கள் இல்லை, அங்கிருந்த லைவ் ஃபீட்ஸ் மட்டுமே. இவை TB2 அகின்சி சில பாகிஸ்தானிய கண்காணிப்பு தளங்களில் இருந்து கிடைக்கும் இந்திய எல்லை தரவுகளை துருக்கிக்கு அனுப்பும். இப்படித்தான் துருக்கி இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை பாகிஸ்தானில் இருந்து செய்கின்றது. துருக்கி ஆபரேஷன் பற்றி மேலும் பல தகவல்கள் உள்ளன. பார்வையாளர்களின் ஆதரவு இருந்தால் அவற்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிடுவோம். பரபரப்பு மீடியாவில் நமது ராணுவ புலனாய்வு புரிவதற்கு இலகுவாக உள்ளதா? இதில் விஷயம் உள்ளதா? வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.